ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் நான் வீட்டு பக்கம் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன். மறுபடியும் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அலையெல்லாம் ரொம்ப அப்படியே அக்ரெசிவாக இருக்கு. நான் பார்த்தேன். இப்போ எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அடக்குகிற கர்த்தர் அப்படின்னு ஒரு பைபிள் அந்த வசனத்தை நான் பார்த்தேன். அப்போ ஞாபகம் வந்தோடனே நான் டக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த அலைகள் மாதிரியே நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கொந்தளிப்பு போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இது நம்ம எப்படி இதை தாண்டறது, எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொந்தளிப்பை கர்த்தர் அடக்குகிறார், அமர்த்துகிறார் அப்படின்னு பைபிள்ல சங்கீதத்துல இப்படியாக ஆண்டவர் சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு விசுவாசித்து எங்க நம்பிக்கையோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொந்தளிப்பை கர்த்தர் நிச்சயமாக அமர்த்துவார். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். God bless you. Take care.